ரெண்டுமே பென்டியம் ப்ராசஸர் தான். இது ஃபஸ்ட் ஜென், இது செகண்ட் ஜென். ஃபேன் அது வாட் ரன் ஆகுது, பட் டிஸ்பிளே வரவே மாட்டேங்குது. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மாற்றி மாட்டினீங்கன்னா மதர் போர்டே வெடிச்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இதில் இருக்குது. 1000 rupees கீழே இருக்கிற ப்ராசஸர்லேயே ஃபஸ்ட் ஜென் ப்ராசஸ், செகண்ட் ஜென் ப்ராசஸர்னு இருக்குது. அதாவது 2DO, பென்டிஎம் இந்த ப்ராசஸில் கூட ஃபஸ்ட் ஜென், செகண்ட் ஜென் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஹரி, இது உங்கள் டெக் டிப்ஸ். ஸோ எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆழ்த்திக்கோங்க. அப்படின்னா நான் அப்டேட் பண்ண அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது யாரோட பிசின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்கு ரிப்பேர் பண்ண வந்த ஒரு பிசி தான். இந்த பிசியில் என்ன ப்ராப்ளம்னா, ஃபேன் அது வாட் ரன் ஆகுது, பட் டிஸ்பிளே வரவே மாட்டேங்குது ஸ்டார்ட் பண்ணால். இதுக்கு ஜென்ரல் ரீசன்ஸ் உங்களுக்கு தெரியும். ரேம், CPU இதெல்லாம் தான் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை மதர் போர்டு போயிருக்கும். பட் இதில் இன்னொரு ரீசன் இருக்குது. ப்ராசஸ் ஜென்ரேஷன் மாற்றி போட்டிங்கனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இது வந்து ஒரு G41, அதாவது LG 775 மதர் போர்டு. G41 கூட இல்லை, ரொம்ப முன்னாடி வந்து சிப்செட் தான். இந்த பிசி வந்து ஃபஸ்ட்டே நம்மகிட்ட கொடுக்கல, ஒரு அஃபீஷியல், அதாவது வெளியே ஒரு ஷாப்பில் கொடுத்து ரெடி பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணனாங்க, அது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த பிசி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் எதுவும் பண்ணல. எப்பயும் நம்ம கேபிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ரேம் ப்ராப்ளமாக, CPU ப்ராப்ளமாக, இல்லை மதர் போர்ட் ப்ராப்ளமாக எதுவுமே எனக்கு என்ன தெரியல. போட்டு பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டாக VG கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம் மானிட்டருக்கு. ரேம் 2 ஸ்டிக் ரேம் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஏதோ ஒன்று தான் மேக்ஸிமம் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை CPU போச்சா எதுன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக SMBS மாட்டிக்கலாம். இது என்னோடய ஒரு ஸ்பேர் SMBS தான். அவரோட SMBS கேபினெட்லேயே தான் இருக்குது. இது அதான் சொன்னல, 20 பின் ப்ளஸ் 24 பின். இங்கே 4 பின் கொடுப்பாங்க, 20 + 4 பின். இந்த போர்டு வந்து 20 பின், அதனால் ப்ராப்ளமே இல்லை. இது மட்டும் மாற்றிக்கலாம். ஒருவேளை 24 பின் போர்டு வந்துச்சுன்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். அதாவது இந்த கீ இருக்கிறதுக்கு ரைட் சைடு, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. மாற்றி இங்கே போட்டிங்கன்னா உங்கள் மதர் போர்டு பெஸ்ட் ஆயிரும். ஓகே, எல்லாத்தையும் மாட்டிட்டோம். ஃபேனில் மாட்டியாச்சு. நம்ம பவர் கேபிள் மாட்டிடுவோம். ப்ளக்கில் மாட்டிடுறேன். அவுட்புட் வர VG கேபிளை சிஸ்டத்தில் மாட்டிடுறேன். ஓகே, மாட்டியாச்சு. சுவிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்க்ரீன் வருதா வரலையான்னு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஷார்ட்டர் இருக்குது. அதாவது சும்மா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான். இங்கே பவர் SWன்னு இங்கேயே எழுதியிருக்கும். எழுதாட்டி ஏதோ 2 பின் டச் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே பயோஸ் பார்ப்போம் ஸ்க்ரீன் வருதான்னு. ஸ்க்ரீன் பார்ப்போம் பயோஸ் வருதான்னு. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, டிஸ்பிளேல பிளாங்காக தான் இருக்குது. சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன் இது இருக்குன்னு. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டாக ரேம் 2 க்ளீன் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு எரேசர், ப்ரஷ் ஏதோ ஒன்று வச்சு க்ளீன் பண்ணலாம். ரேம் இப்படி தான் இருக்கும். எரேசர் வச்சு ரொம்ப அழுத்தி க்ளீன் பண்ணிடாதீங்க. இந்த கம்பி கட்டாச்சுன்னா அவ்வளோ எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள். தள்ளிட்டு வச்சுக்கலாம். திருப்பி இதுலேயே குப்பையை விழுகும்.
க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சும்மா ஏதோ ஒரு வேஸ்ட் ப்ரெஷ் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரேம் ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு ரேமே எடுத்துக்கலாம். இதே அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கே காப்பர் கலர் அதாவது கோல்ட் கலரில் இருக்குல்ல, இது வந்து இந்த சாக்கெட்டில் உட்காரும்போது ஏதோ டஸ்ட் இருந்துச்சுன்னா, கனெக்டிவிட்டி டச் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. அதனால தான் ரெண்டையும் போட்டுருவோம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்விட்ச் பண்ணி அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்பயும் டிஸ்பிளே நோ ரெஸ்பான்ஸ். இப்போயாவது பயோஸ் வருமோ அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இப்போயும் வரல. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் என்னவா இருக்குன்னு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டுருவோம். அடுத்ததாக ப்ராசஸர் இதே மாதிரி க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஏன்னா ப்ராசஸர்லேயும் நம்ம போடுற தெர்மல் பேஸ்ட், அதான் சொன்னல, தெர்மல் த்ராட்டிங் ஆகும். அது ஆகும்போது உங்கள் சாக்கெட்டில் போய் லாக் ஆச்சுன்னா அவ்வளோதான், ஒர்க் ஆகாது. அதனால் க்ளீன் பண்ணி போட்டால் கூட மேக்ஸிமம் சான்சஸ் ஒர்க் ஆகும். இது ரெண்டு ஆப்போசிட்டாக கழட்டுங்க. ஏன்னா அது ஏன்னு உங்களுக்கே புரியும். ஆப்போசிட்டாக கழட்டினா அது ஓப்பனிங் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் நல்லா டைட் வைப்பாங்க. அப்படி வைக்காதீங்க, லிமிட்டடாகவே வைங்க. நல்லாவே அது சீட்டிங் உட்காந்துருந்துச்சுன்னா ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா போர்டு ரெண்டாக உடஞ்சிரும். இல்லாட்டி அட்லீஸ்ட் வளைஞ்சிரும். வளைஞ்சதுனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்பாயில் ஆன மாதிரி தான் இருக்கும். ஓகே, கழட்டியாச்சு. இவங்களுக்கும் நம்ம பேஸ்ட் தான் போட்டு தந்தோம். பட் வெளியில் ஏன் கடையில் கொடுத்தாங்கன்னு தெரில. சரி, அது என்னன்னு பார்க்கலாம். ப்ராசர் ஹீட்டே இல்லை. இப்போ நம்ம போட்டதுக்கே ப்ராசர் அட்லீஸ்ட் ஹீட் ஆகிருக்கணும். ஏன் ஆளுன்னு தெரில. கனெக்டிவிட்டி தான் மேக்ஸிமம் இல்லாமல் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். இது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது கொஞ்சம் தள்ளி வைங்க. இதுக்குள்ளே இது டஸ்ட்டு விழக்கூடாது. இதுக்கு அதே மாதிரி ப்ரஷ் எடுத்து லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள், போதும். ரொம்ப போட்டிக்கே தேய்ச்சிடாதீங்க. இது ஆக்சுவலி பண்ணக்கூடாது. லைட்டாக மட்டும் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டச், சும்மா ஒரு ஃபீலுக்காக மட்டும்தான், போதும். உங்கள் சாக்கெட்டில் ப்ராசஸர் அப்படியே வச்சுருவோம். ஃபேனை மாட்ட வேண்டாம். ஃபஸ்ட் லைட்டை வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வருதான்னு பார்க்கலாம். சும்மா அதுக்கு மேலே லைட்டாக சீட்டிங் ஆச்சுன்னா, இது எதுக்காக வைக்கிறேன்னா, ஒரு டெம்பரேச்சர் மேலே ஏறிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆன் ஆகாது. அதனாலேயும் ரீசன் இருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபேன் ஒயர் மாட்டல. டிஸ்பிளேல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போயும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. நோ சிக்னல்லே தான் வருது. ஸோ இதுவும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்ததாக போர்டில் தான் கம்ப்ளைண்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிடாதீங்க. அதுதான் தப்பு. இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு ரேம் கூட போயிருக்கலாம், இன்னொரு ரேம் ரன்னிங்கில் இருக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு ரேம் கழட்டிடுவோம். ஏதோ ஒரு ரேம் நம்மளை கழட்டுற ரேமே போயிருந்துச்சுன்னா, இன்னொரு ரேம் நல்லா இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. எனக்கு இது பார்த்தவொடனே தெரிஞ்சது ஏதோ டெட்டான மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பிளாக்கிஷாக கொஞ்சம் ஃபீல் ஆன மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி வராட்டி அடுத்த முடிவுக்கு போகலாம்.
ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்விட்ச் பண்ணியாச்சு. பையஸ் வந்து இப்பையும் பையஸ் வரல. அதே பிளாக் ஸ்க்ரீன், அதே நோ சிக்னல், அதே அப்படியே தான் இருக்குது. சரி வாங்க அந்த ரேம் போட்டு இந்த ரேம் கழிட்டு பார்க்கலாம். ஸ்விட்ச் போட்டுக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரேமை கழட்டி வச்சுட்டு அந்த ரேம் அந்த சாக்கெட்டில் போட்டிருக்கேன். இப்போயாவது பயோஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓ இப்போயும் பயோஸ் வரல, அது நோ சிக்னல். பட் நீங்கள் நோ சிக்னல் வந்துச்சுன்னா சிப்செட் எல்லாமே ஹீட் ஆகுது. இது ஹீட் ஆகுது, இன்டெல் போர்டு ஹீட் ஆகுது. ப்ராசர் தான் ஏன் ஹீட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. அதனால் அடுத்த டவுட் ப்ராசர் மேலே வைக்கலாம். சரி ஓகே, இது ஆஃப் பண்ணிடுவோம். உங்களுக்கு காமிக்கும் போது ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். எதனாலனா இந்த ரேமை மாறி மாறி இந்த சாக்கெட்டில் போட்டோம். ஒரு சாக்கெட் கூட இந்த சாக்கெட் கூட போயிருக்கலாம். அதனால் இந்த சாக்கெட்டில் நாங்கள் போட்டு பார்த்தோம், அதை காமிக்கல. நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக கன்க்ளூஷன். எதுக்காக இந்த வீடியோ எடுத்தங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராசர் ரிமூவ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா G31க்கு முன்னாடி வந்த மதர் போர்டு. என்கிட்ட ஒரு ஸ்பேர் ப்ராசர் இருக்குது. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறேன். நாங்கள் செக் பண்ணிட்டோம். இதில் இந்த ப்ராசர் தான் ப்ராப்ளம். அதாவது ப்ராசர் டெட்டால் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பட் போட்டால் டிடெக்டால் அது ஏன்னு பாருங்கள். இதுவும் பென்டியம் ப்ராசர் தான், இதுவும் பென்டியம் ப்ராசர் தான். பட் இதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது, டிஃப்ரென்ஸ். அதாவது இது Gen 1 ப்ராசர், இது Gen 2 ப்ராசர். சாரிம்மா சொல்லிட்டேன். இது Gen 1 ப்ராசர், இது Gen 2 ப்ராசர். கடையில் அதாவது மற்ற கடையில் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா Gen 1 ப்ராசர் எடுத்துகிட்டு Gen 2 ப்ராசர் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த மதர் போர்ட் ஸ்டார்ட்டே ஆகலை. நாங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் போட்டு. இப்போ என்னோடய ப்ராசர் போடுற பயோஸ் வந்துடும் பாருங்கள். என்னோடய ஸ்பேர் ப்ராசர் பார்த்தீங்கன்னா Gen 1 வச்சுருக்கேன். இது போட்டும் போதே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது போட்டுக்கலாம். ரேமும் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு ரேம் தான் ஒர்க் ஆகுது, இன்னொரு ரேம் ஒர்க் ஆகலை. என்னோடய ஸ்பேர் மதர் போட்டு பார்த்தேன். ஓகே, மாட்டியாச்சு. ஃபேன் சும்மா லாஜிக் வச்சுருவோம். எதுக்குன்னா திருமல் திராட்டாக இருக்குது. ஹீட்டில் இந்த கம்பியில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக பயோஸ் வரும், ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபேன் இது வழக்கம் போல் மாட்டாங்க. இப்போ கரெக்டாக ரன் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே சேஞ்சஸ் தெரியுது. நான் கிளிக் பண்ணி ரொம்ப நேரம் கை எடுத்துட்டேன். இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான், பயோஸ் வந்துருச்சு. இதுதான் ரீசன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது வந்து செகண்ட் ஜென் ப்ராசர், இது ஃபஸ்ட் ஜென் ப்ராசர். ஆனால் ரெண்டுமே பென்டியம் ப்ராசர் தான். எதனால் இப்படி டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் யாரும் இதை பற்றி போடலை. இது வந்து செகண்ட் ஜென், இது வந்து ஃபஸ்ட் ஜென். கடையில் கொடுக்கும்போது செகண்ட் ஜென் போட்டுட்டு ஃபஸ்ட் ஜென் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த பிசி ரேம்னால தான் போச்சு. ஒரு ரேம் நல்லா இருக்குது, இன்னொரு ரேம் மட்டும்தான் டெட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்லேயே ரன் பண்ண முடியாது. இது 256 MB, அது 256 MB. இதை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணி தரணும். இன்னொரு 520 MB போட்டு அப்கிரேட் பண்ணி தருவேன். ஸோ ஃபைனலில் என்ன சொல்ல வரேன்னா, 2DO பென்டியம் இந்த ப்ராசரில் கூட ஃபஸ்ட் ஜென் செகண்ட் ஜெனில் இருக்குது. அதனால் கரெக்டாக பார்த்து வாங்க. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் எடுத்துங்க. அப்படின்னா நான் அப்டேட் பண்ண அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ நான் உங்கள் ஹரி, இது உங்கள் டெக் டியூட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.